ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த கூடுகையில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் இந்த கூடுகையிலும் கூட நானும் இந்த நாளிலே இணைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை தேவன் தந்திருக்கிறார். அன்பு சோரி எம்எல்டா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். பல கூடுகைகளிலே என்னை அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நாம் ஜபத்தோடு கூட இந்த நாளின் தேவசிக்குள்ளாக கடந்து செல்லலாம். பரலோகத்தின் அன்பு தந்தையே, உம்முடைய அன்பு நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். தூர தேசத்திலே இன்னும் பல இடங்களில் இருந்து ஆண்டவரே இந்த இணைப்பிலை கூடி வந்து ஓய்வு நாளின் துவக்க தருணத்திலே ஆண்டவருடைய சமூகம் தேடுவோம், ஆண்டுடைய நல் வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்று வாழ்ந்திருப்போம் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீ தரப்புகிற வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை இன்னமும் உம்மிடத்துல நெருக்கி சேர்ப்பதற்கு எதுவாக அமையிட்டு சுவாமி. ஆவியினருடைய இடைப்படுதலிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல விரும்புகிற அந்த பல்லோக செய்திகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு உமக்கு எங்களை அர்ப்பணிக்க கத்திற்கு விழிக்கும்படியாய் மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை தகப்பனே, ஆமீன். மீண்டுமாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது நான் சென்னை மெட்ரோ செக்ஷனிலே செயலாளராக பணியாற்றி வருகிறேன். அதை ஒரு தகவலாக சொல்வதற்கு நான் விருப்பப்பட்டேன். சரி, சியோன் மலையை நோக்கி என்று சொல்லுகிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். இது நான் இந்த ஊழிய துவக்க காலத்திலே நான் பேசின ஒரு செய்தி. சகோதரி அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே இது எனக்கு ஏற்ற ஒரு செய்தியாக தென்பட்டபடினாலே இது நான் தேர்வு செய்து கொண்டேன். ஆண்டுடைய அனுகிரகத்தோடு இந்த வார்த்தைகளை பேச முற்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் சீக்கிரத்திலே வருவார். நம்ம எல்லோரும் அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அங்கு நாம் சியோன் மலையின் மேலே நாம் நிற்கும் பெரிய பாக்கியத்தை நாம் பெறுவோம் என்று சொல்லி எல்லாருக்கும் மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஒரு நாள் அது நடக்கும் என்ற எண்ணத்திலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்த விஷயம் 14வது அதிகாரம் 1 வாக்கியத்திலே வாசிக்கிறோம். நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சியோன் மலையில வாசமாயிருக்கிற தேவன் என்ற வேதம் சியோன் மலை குறித்து சொல்லுகிறது. சங்கீதம் 72:2, சங்கீதம் 76:2, ஏசியா 8:18 வாசிக்கிற போது அவர் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். ஏசியா 24:23 சேனையில் கர்த்தர் ஆளுகை செய்கிற இடம் சியோன் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதம் 50:2 வாசிக்கிறோம், பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிற தேவன் என்று சொல்லி அந்த வாக்கியங்களை வாசிக்க முடியும். ஒரு சியோன் மலையின் அனுபவமானது அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் காத்திருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு நாள் நிச்சயமாக அது சம்பவிக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு ஆயத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கதி. இந்த செய்தியானது எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒருவேளை இந்த அடிப்படையிலே கூட நீங்கள் நல்ல பிரசங்கங்களில் கேட்டிருக்கக்கூடும். கடந்த காலங்களிலே சில மலைகள், சியோன் மலையின் அனுபவத்தை பெறுவதற்கு வேதாகமத்திலே அநேக மலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேக மலைகளிலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த அனுபவத்திற்காக நான் ஒரு 3 மலைகளை வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொண்டவனாக அந்த 3 மலைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன, அந்த பாடங்களின் வழியாக சியோன் மலையின் அனுபவத்தை நாம் எப்படி பெற முடியும் என்ற அந்த அடிப்படையில் இந்த செய்தி யாரது வந்திருக்கிறது. சரியா சொல்வதனால், எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறது. அந்த எவரெஸ்ட் சிகரத்திலே நான் ஏறப்போகிற நல்ல வலு இருக்கலாம் உடம்பிலே,
நல்ல மூச்சு பயிற்சி இருக்கலாம், நல்ல திட மனது இருக்கலாம், நமக்கு நல்ல வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட எடுத்தாற் போல நாம அவ்வளவு உயரமான சிகரத்தில் ஏறிவிட முடியாது. சற்று உயரமான பிறந்து பர்வதங்களில் ஏறின அனுபவங்கள் நமக்கு தேவைப்படும். இவ்வளவு தூரம் நான் ஏறி இருக்கிறேன், இன்னும் அதற்கு மேலாக நான் ஏறப் போகிறேன், இன்னும் அதற்கு மேலான ஒரு பர்வதத்தில் ஏறி முயற்சிப்பேன் என்று சொல்கிறேன். அடுத்தடுத்த முயற்சிகளின் விளைவாகத்தான் உயர்ந்த சிகரத்தை நோக்கி பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும் என்று எல்லாருக்கும் நல்லாக தெரியும். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற அந்த ஓட்ட வீரர்களை பார்க்கிற போது நமக்கு நன்றாக தெரியும். 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் என்று சொன்னால் இன்றைக்கு 10 நொடிகளுக்குள்ளாக ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சமயத்திலே 13 நொடிகள் ஓடி இருப்பார்கள். தீவிர பயிற்சியிலே அது 12ஆக குறைந்து, 11ஆக குறைந்து, 10ஆக குறைந்து, இன்னைக்கு 9 கூட ஓடு முடிக்கும் அளவுக்கு அதிகமான வேகத்தை காட்டுகிறதற்கு நீண்ட கால பயிற்சி அங்க இருந்திருக்க வேண்டும் இந்த இலக்கை அடைவதற்கு. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த அனுபவமாக சீயோன் மலையின் அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த உயர்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்னதாக சில மலைகள் அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. எபிரேய மொழியிலே சியோன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அந்த மூல பாஷைக்கு அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் உயர்ந்த இடம் என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹையஸ்ட் பாயிண்ட், உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த சிகரம் என்று அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டது. ஆக இந்த உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில உயரம் குறைந்த இடங்களினால அந்த பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. துரிதமாகவே நாம் கடந்து செல்லலாம். முதலாவதான ஒரு மலை, நாம் ஏறி பயிற்சி பெற வேண்டிய ஒரு மலை. அந்த மலையிலே நாம் ஏறுகிற அந்த அனுபவம் நமக்கு சரியாய் அமையும் என்று சொன்னால் சீயோன் மலையினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு ஏதுவான ஒரு ஆயத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியும், ஒரு பலனை பெற முடியும். இந்த மலையானது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சீயோன் மலையின் உயர்ந்த அனுபவத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஏறி பயிற்சி பெற வேண்டிய ஒரு மலை மோரியா மலை. அந்த மலையில ஏறின ஒரு மனிதரை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய தாசன். எந்த நிலையில் அந்த மலையின் மேலே அவர் ஏறினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக வேதம் சுட்டி காட்டியிருந்தாலும் இந்த இடத்திலே அவரை வேறு காரியத்திற்காக நான் ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தைகளை தேவன் ஆபிரகாம் இடத்திலே சொன்னபோது அவருக்கு கிட்டத்தட்ட ஏகதேசம் ஒரு 140 வயது இருக்கக்கூடும். அந்த பழுத்த பழம் என்று சொல்வது போல மிகுந்த சரீர தளர்ச்சி கொண்டதான ஒரு வயது மிகுந்த ஒரு மனிதராக அவர் காணப்பட்டிருந்தார். சரீரத்திலே தளர்ச்சி இருக்கிற அந்த நிலையிலே இப்பொழுது ஆண்டவர் அவர் செய்ய சொன்ன ஒரு காரியம் அவர் மனது நிச்சயமாக சுக்கு நூறாக உடைத்திருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர் இத்தனைதான் ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு போனார். போய் அந்த காரியத்தை செய்யும்படிக்கு புறப்பட்டு போனார் என்று வேதம் சொன்னாலும் கூட செய்ய சொன்ன காரியத்தை மிக சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு நான் கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்து இதை செய்ய போறேன் என்று சொல்லுகிற காரியத்தை செய்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம் அப்படி. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை, உன்னுடைய ஒரே மகன், உன்னுடைய அன்புக்குரிய பிள்ளை, உன்னுடைய அந்த மகனை எனக்காக நீ தகன பலியிடு என்று சொல்லுகிற இந்த வார்த்தை எத்தனை ஆழமாய் இந்த மனிதனுடைய மனதை தைத்திருக்கும், காயப்படுத்திருக்கும், வேதனைப்படுத்திருக்கும், நொறுங்க செய்திருக்கும் என்று சொல்லி
நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆக உடைந்து போன ஒரு உள்ளத்தை கொண்ட நிலையிலே, ஏற்கனவே சரீரம் தளர்ந்திருக்கிற ஒரு நிலையிலே, மனதிலே மிகுந்த போராட்டத்தோடு கூட இந்த மனிதன் 3வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அதிகாலமே எழுந்து ஆண்டவர் சொன்னதை செய்வதற்கு இந்த மனிதன் புறப்பட்டு போகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆம், புறப்பட்டு போனார். தூரமான நடை, 3 நாள் பயணம். அந்த 3 நாள் பயணத்திலே எத்தனை மனப்போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் நம்மாலே நிதானிக்க முடியும். என்ன, இந்த 3 நாள் பயணத்தில் அவர் சொல்வதை செய்வதற்கு புறப்பட்டு விட்டார். போய்கொண்டே இருக்கிறார், பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மலையிலே நிறுத்து என்று சொன்ன இந்த வார்த்தை இந்த இடத்துல கூட சொல்லி இருக்கக்கூடும். உன்னுடைய கீழ்ப்படுதலை நான் கண்டேன், உன்னுடைய பயபக்தி நான் பார்த்தேன் என்று சொல்லி பின்னாடி சொல்கிறாரே, அந்த வார்த்தையை இந்த பயண நேரத்தில் கூட ஆண்டு சொல்லியிருக்க முடியும். என்றால் அதை செய்வதற்கு இந்த மனுஷன் புறப்பட்டு விட்டார். ஆனால் அதை ஆண்டவர் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். மலையின் அடிவாரத்திலே போய் வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு அந்த விறகு கட்டைகளை மகன் மேல் தலையின் மேல் ஏற்றி வைத்து விட்டு அந்த மலையின் மேலே ஏறி போயிருக்கிறார். ரொம்ப ஆழமாய் போய் நாம் நேரம் எடுத்துக்கொண்டு நான் பேச விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக இதை ஏற்கனவே தியானித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நான் சொல்லுகிறேன். வயது சென்ற நிலையிலே சரீரம் தளர்ந்திருக்கிற ஒரு பலகீனமான ஒரு சரீரத்தோடு கூட, உடைந்து போன ஒரு உள்ளத்தின் நிலையிலே மிகுந்த போராட்டத்தோடு கூட ஒரு மனுஷன் திறமையாய் செயல்பட முடியாது, இயல்பாய் நடக்க முடியாது. கால்களிலே தளர்ச்சி ஏற்படும், நடைகளிலே ஒரு தளர்வு இருக்கும், முன்னேறி செல்வதற்கான முயற்சிகளிலே ஒரு பின்னடைவு இருந்து கொண்டே இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். போராட்டங்கள் மத்தியிலே முன்னேறி செல்வது என்பது எத்தனை கடினம். இதை இந்த மனிதன் இந்த மலையின் மேலே ஏறுகிற அந்த நிலையிலே நிச்சயமாய் பார்த்திருப்பார். முன்பு எப்படி நடந்திருந்தாரு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சமயத்திலே நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், ஒவ்வொரு கல்லாக பிடித்து பிடித்து நிதானமாக அவர் ஏறிக்கொண்டிருந்திருப்பார். அந்த மலையின் மேலே ஏறி போனது எதற்காக? ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? தன்னுடைய தெய்வத்திற்கு கீழ்ப்படி வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவருக்கு கீழ்ப்படி வேண்டும். ஓ என்று சொன்னார், புறப்பட்டு வந்தார். இங்கே தங்கி என்று சொன்னார், தங்கினார். மகனை பலி கொடுத்து என்று சொன்னார், பலி கொடுக்க போய்விட்டார். இந்த வாழ்க்கையை பாருங்களேன். இதுதான் தேவனுக்கு நமக்குமான உறவாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய மனதுடையவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும் பட்சத்தில் தான் சீயோன் மலை நமக்காய் காத்திருக்கிறது என்பதை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். மோரியா மலையில ஏறி போய் தளர்ந்து போன அந்த சரீரத்தினுடைய அந்த பலகீன நிலையிலும் கீழ்ப்படியதலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காய் போராடி ஏறி போன அந்த மனுஷனுடைய அந்த காரியத்தில் நான் பார்க்கிற போது எத்தனையாய் இந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருந்தார் என்பதை நாம் தியானிக்க முடிகிற போது நமக்கு வரக்கூடிய முதலாவது பாடம் கீழ்ப்படுதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்திலே நாம் ஆபரகம் இப்போல நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுவதற்காக என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு கீழ்ப்பட வேண்டும் என்ற நிலையை தானியேலும் நண்பர்களும் எடுத்த போது என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்திருப்போம் என்ற அந்த நிலைப்பாடு நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது போல ஒரு வாழ்க்கை நிலையை இந்த மோரியா மலையின் அனுபவமானது நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கீழ்ப்படியாமலே உலகம் விழுந்து போறது என்று நமக்கு தெரியும். தேவ சத்தத்தை கேட்க மறுத்த நிலையிலே தன்னிச்சையாய் வாழ நினைத்து மனுக்குலமானது விழுகைக்கு ஆளாகிவிட்டது. இன்னைக்கு அதனுடைய விளைவு எத்தனை கொடூரமாக கோரமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். இதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வந்த தேவனுடைய அந்த மீட்பின் செயலாலே உயர்ந்த அந்த
தேவனுடைய பர்வதத்திலே போய் நாம் நிற்கும்படியான ஒரு ஸ்தானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேர்மாறாக என்னவானாலும் கீழ்ப்படிந்திருப்பேன், என்ன சொன்னாலும் செய்திருப்பேன், என் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் என்னை கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய வாழ்க்கை நிலையை நாம் எடுத்துக்கொண்ட மணல் சீயோன் மலை நமக்காக காத்திருக்கிறது. ஒரு தற்செயலாக படித்தேன் ஒரு காரியம். ஒரு தூர, அதாவது ஒரு ஒரு விவசாயி, நல்ல வசதி கொண்ட ஒரு மனிதர், அவருடைய இடத்திலிருந்து பென்சில்வேனியா என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க பகுதி வந்து தூரமான இடம். ஆனால் அதிகமான ஒரு பணத்தை செலவழித்து ஒரு பெரிய ஒரு பண்ணை பகுதியை, வீட்டோடு கூட ஒரு பகுதியை அவர் விலைக்கு வாங்கினார். தான் விரும்புகிற மாதிரி அந்த வீடு கட்டப்பட்டு அந்த பண்ணை நிலையமானது அதன் மத்தியிலே பராமரிக்கப்பட்டு தானும் தன்னுடைய குடும்ப இடத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து அது எப்படி கட்டப்பட வேண்டும், எந்த விதத்திலே அந்த பண்ணை வீடானது அமைந்தால் அந்த இடத்துல நாம் குடியிருக்கிற போது எல்லாம் சரியாக இருக்கும் என்று எண்ணினவர் அந்த வரைவு திட்டங்கள் எல்லாம் சரியாக வரைந்து எழுதி கொடுத்து தன்னுடைய மூத்த மகனை அந்த வேலை முடித்தவே நாங்கள் பின்னதாக புறப்பட்டு வருகிறோம் என்று அவர் சொல்லிவிட்டார். மகன் போகிறார், போய் வேலைகளை ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கூட தாமதிக்காதபடிக்கு துரிதமாக வேலைகளை துவங்குகிறார். வேலைகளை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிற போது அப்பா சொன்ன சில காரியங்களிலே மாற்றங்கள் செய்வது அவருக்கு அவசியமாய் தென்பட்டது. முக்கியமாக எந்த இடத்துல அந்த வைக்கோர் போர் எல்லாம் வைக்க வேண்டும், எந்த இடத்துல அந்த புகை கொண்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி சில சின்ன சின்ன காரியங்களிலே இது இந்த திசையில் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் யோசித்து செய்கிறார். அது அவருக்கு நன்றாக தெரிகிறது, நாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்று சொல்லி அவருக்கு தோன்றுகிறது. இது சொல்ல போனால் இப்படி செய்வதனாலே அநேக பண விரயத்தை குறைப்பதற்கும் பொருட்செலவை குறைப்பதற்குமான ஒரு காரியம் நடப்பதை பார்த்து இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகனுக்கு. ஆக தான் செய்ய நினைத்த சின்ன சின்ன மாற்றங்களோடு கூட இந்த வீடெல்லாம் கட்டி முடித்து விட்டார். இப்பொழுது தகப்பனார் மீதி குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து அங்கு இறங்குகிறார். இறங்கி வந்து வீட்டை எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் வீட்டை வந்து பார்க்கிறார் எப்படி அமைந்திருக்கிறது சொல்லி. ஆனால் அப்பா சொன்ன மாதிரியான முறையிலே இந்த வீடு அமையவில்லை. நிறைய மாறுதல்கள். மகன் நினைக்கிறார் அப்பா தன்னை பாராட்ட போகிறார் என்று சொல்லி. ஆனால் அப்பா பார்த்த காட்சி அவருக்கு மிகுந்த வேதனை கொடுத்து விட்டது. மகனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது ஏன் இப்படி செய்த, இந்த இடத்துல ஏன் வைத்தார், இந்த திசையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேனே, ஏன் இதை மாற்றி வைத்தார் என்று சொல்லி அவர் கேட்கிற சமயத்துல இவரு தன்னுடைய நியாயமான காரணங்களை சொல்லுகிறார். ஆனால் அப்பா சொன்னார், உன்னுடைய மாற்றத்தினாலே எத்தனை பாதிப்பு தெரியுமா, நான் சொன்னபடி நீ செய்யாதனாலே எத்தனை கஷ்டங்களை சந்திக்க போறோம் தெரியுமா, அந்த வீடினுடைய பலனானது நமக்கு முழுசும் கிடைக்காமல் போகிறது, ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று சொல்லி வேதனைப்பட்டதாக ஒரு கதை நான் படித்தேன். எனக்கு அறிமன் அவர்களே, கீழ்ப்படுதல் என்பது பரலோக தேவனுடைய வார்த்தைகளை தாண்டி நமக்கு இன்னும் சரியாய் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஞானம் இருந்திருக்கிற நிலையிலும் கூட எனக்கு இதை குறித்து நன்றாக தெரியும் என்று நமக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தாலும் கூட அவர் சொன்னதை மாத்திரம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய நிலையை எடுக்கணும் இல்லையா, அதற்கான் கீழ்ப்படுதல். அநேகர் நினைக்கிறார்கள் நாம் நிறைய ஆலயத்துக்கு செய்கிறோம், ஊழியத்திற்காக நிறைய செய்கிறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லி நினைக்கிற அந்த பிள்ளைகளெல்லாம் குறை சொல்லவில்லை, பாராட்ட விரும்புகிறேன். அதை செய்வதற்கு நல்ல மனது வேண்டும். ஆனால் தான் விரும்புகிறதெல்லாம் செய்துவிட்டு அவர் சொல்வதை செய்வதற்கு தவறி போமானால் அதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு குழந்தையை தகப்பன் பள்ளிக்கு அனுப்புகிறார். பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கு ஒரு குளம், அந்த குளத்திலே பிள்ளைகள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் மகனுக்கு ஒரு தோன்றுகிறது, ஒரு யோசனை, அப்பாவுக்கு மீன்கள் ரொம்ப பிடிக்குமாக இவரோடு கூட சேர்ந்து நானும் மீன் பிடித்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி இவன் பையை வைத்து விட்டு அந்த மீன் பிடிக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து மீன்களை பிடித்துக் கொண்டு சாதனத்திலே அப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி நான் மீன் பிடித்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னாலும் தகப்பன் சந்தோஷப்படுவாரா என்ன? உன்னை பள்ளிக்குத்தான் அனுப்பினேன், மீன் பிடிக்க அனுப்பவில்லை என்று சொல்லி சொல்லுவார் இல்லையா?
கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் பெரிதான காரியம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னதை செய்தோமா என்பதுதான் பிரதானமான காரியம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னில் அன்பாயிராதவன் என்னுடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பார்க்கிறேன், கீழ்ப்படுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கொண்ட தேவனை பின்பற்றுகிற நிலை நமக்கு உறுதியாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவர் மேலே ஆழமான அன்பு உருவாயிருக்க வேண்டும். அன்பு என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆக அன்பு செலுத்துகிறவர்கள் தன்னுடைய வார்த்தையின்படி நடப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறது நம்மை பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொன்னால் தன்னை அழைத்த அந்த தேவன் மேலே அவர் மிகுதியான அன்பு வைத்திருந்திருக்க வேண்டும். அந்த அன்பு வைக்கிற போது நாம் பார்க்கணும் இல்லையா, ஒரு நல்ல அன்பு வைத்திருக்கிற ஒரு மனைவி கணவனுக்காக எதையும் செய்வாள். அதிகமான பிரிய வைத்திருக்கிற ஒரு கணவன் மனைவிக்காக எதை செய்வார். பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிற பெற்றோர்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை, அவர் என்ன சொன்னாலும் மறுத்து பேசாத ஒரு நிலை. இந்த பாவத்தை குறித்து நான் ஒரு தச்சலாக ஒரு டெபினிஷன் படித்த என்னன்னா, ஆண்டவர் படைத்த உலகத்திலே அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்வது என்பதன் பாவம் என்று சொல்லி நான் படித்தேன். மறுப்பு சொல்லாத வாழ்க்கை கீழ்ப்படுதல். எனக்கு அருமையானவர்களே, சீயோன் மலை நம் அனுபவம் ஒரு நாள் நமக்கு நிச்சயமாய் ஏற்படும். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டியதான ஒரு முதல் மலையின் அனுபவம் மோரியா மலை. அதுல ஏறி போனவர் ஆபிரகாம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் கீழ்ப்படுதல். என் ஆண்டவருக்கு கீழ்ப்படுந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கின சீயோன் மலை நோக்கின பயணத்திலே இருக்கிறார்கள். இரண்டாவது மலை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே வருகிறது. உங்களுக்கு தெரிந்த அந்த பேத பகுதிக்குள்ளாக நாம் போகலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே கர்மேல் பர்வதம் வருகிறது. கர்மேல் பர்வதத்திலே ஏறி போனவர் தீர்க்கதரிசி ஆகிய எலியா. ஆபிரகாம் தானே விசுவாசத்திற்கு பெயர் பெற்றவர். ஆனால் இந்த இடத்துல நான் எலியாவுடைய விசுவாசத்தை நான் ஆசைப்பட்டேன். அங்கு கீழ்ப்படுதலை சொன்னதுனாலே விசுவாசம் நிச்சயமாக நம்மை தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு செயல், ஒரு காரியம் இருக்குமானால் விசுவாசம் தான். விசுவாசத்தினால்தான் நாம் தேவனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம், அவரை பின்பற்றுகிறோம். அவரை நம்பி நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் மேலே நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் தான் அதற்கு அடிப்படை காரியம். ஆக இந்த மலையில ஏறி போனவர் எலியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் விசுவாசம். நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா, ஒரு பெரிய ஒரு சவால் அந்த இடத்துல. ஆகாபி பார்த்து விட்டு சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை விளங்கு, பாகால் தெய்வமானால் பாகலை விளங்கு என்று சொல்லிவிட்டு கர்மேல் பருவத்தினுடைய பாகல் தீர்க்கதரிசியை அழைத்துக் கொண்டு வா, அவருக்கு பூஜை செய்யக்கூடிய மனிதர்களை அழைத்துக் கொண்டு வா, உண்மை தேவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வா என்று சொல்லி சவால் விட்டு போகிறது. சவாலுக்கு காரணம் தன்னுடைய தேவன் மாத்திரமே உண்மையான தேவன், ஒரே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி மரண விழுந்ததான அந்த ஜனங்களுடைய நம்பிக்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இந்த சவாலை சொல்லிவிட்டு போகிற ஒரு செயலை எலியா பண்ணுகிறார். ஒரு அசாத்தியமான தேவன் மேலே வைத்த ஒரு நம்பிக்கை செயல் அது. அவர் அந்த இடத்துல வெட்கப்பட்டு போகக்கூடும். ஆண்டவர் அந்த இடத்துல இவருக்கான உத்தரவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னவா இருக்கும் யோசித்து பாரு. அவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஏகோவாயர் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது போல கர்மேல் பருவத்திலே தன்னுடைய தேவன் தன்னை இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்று சொல்லிக் கொண்டு போய் நிற்கிறதற்காக இந்த மனிதர் சவால் விட்டு போகிறதை பார்க்கிறோம். வேகமாக நம் காட்சிகளை நினைவுபடுத்தி பார்க்கலாம்.
ஒரு பரத்திலே கிட்டத்தட்ட 850 பேர் பகலுக்காக தொழுகை செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகளும் அந்த பூஜை செய்யக்கூடியவருமாக இருக்கிறார்கள். காலை துவங்கி சாயந்தரம் வரைக்குமான அவருடைய முயற்சிகள் பலனற்று போகிற நிலையிலே சாயந்தரமான போது இவர் தன்னுடைய பலிபடத்தை சுற்றிலுமாய் விறகுகளை அடுக்கி காலை வெட்டி அதிலே வைத்துவிட்டு தண்ணீரை ஊற்று செய்து அவர் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கிலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த மனிதனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அதை செயலாக வெளிப்படுத்தும்படிக்கு அந்த கல்வேர் பருவத்திலே அவர் கொடுத்ததான அந்த சவால் மிகுந்த செயலானது மரண விழுந்து மறந்து போன அந்நிய தெய்வத்திற்கு வழிபாடு செய்யும்படியாக தப்பிப்போன அந்த ஜனங்களுடைய இதயத்தை திருப்பின ஒரு காரியத்தை செய்து நாம் பார்க்கிறோம். உண்மை தெய்வம் யாருன்னு சொல்லி அந்த ஜனங்களுடைய எண்ணங்களை திருப்பின ஒரு செயலாக எலியாவுடைய இந்த விசுவாச நிலையை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை சரித்தை நீங்கள் நெடுகில படித்து பாருங்களேன். தேவ சமூகத்திலிருந்து அடுத்து என்ன உத்தரவு வரும், அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த காரியம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு அடியாக அவர் சொல்ல சொல்ல செய்து கொண்டே போகிற ஒரு மனிதனாக நீங்கள் எலியாவுடைய சரித்திரத்தை படிக்க முடியும். அங்கு போ என்றால் போவதும், செய் என்றால் செய்வதும், இரு என்றால் சொல்ல இருப்பதும், அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தேவன் விசுவாசத்தோடு இருக்க பற்றி கொண்டே ஒரு மனிதனாக நாம் எலியாவை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் தேவனோடு பூர்ணமாக இணைக்கப்பட்டிருக்க முடியும். அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பினால் தானே அவரை நாம் தொழுது கொள்வோம். அவர் தொழுகிற போது தானே அவரை நேசிப்போம். அவர் நேசிக்கிற போதுதானே நாம் அவரை பின்பற்றுவோம். அவர் பின்பற்றினால் தானே நாம் பரலோக ராஜ்யத்துக்கான பயணத்தில் இருக்க முடியும். ஆக அடிப்படையாய் விசுவாசமானது உள்ளே வருகிறது. அதை நாம் கற்றுக் கொடுக்கும்படியாக எப்படிப்பட்ட ஒரு மகத்தான விசுவாசத்தை நீங்கள் இங்கு பாருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக கர்மேல் பருவத்தில் எலியாவிடத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அது விசுவாசம். ஒரு நாள் சீயோன் மலையிலே என்னை என் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். என் ஆண்டுடைய அந்த நாளிலே நான் சீயோன் மலையிலே தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற, காத்திருக்கிற, ஆசைப்படுகிற நாம் அத்தனை பேரும் அந்த உயர்ந்த சிகரத்தினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மோரியா மலையில ஏறணும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள், முடியாத நிலைகள் இருந்தாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்பதிலே நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவர் மேலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நான் அகற்றிக் கொள்ள மாட்டேன். அவரை நம்பி செல்லுவேன், அவர் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி போகிறதானே அந்த விசுவாச நிலை. இந்த நிலையில் அந்த உயர்ந்த சிகரத்தை நோக்கி நம்முடைய பயணத்துக்கு பெரிய பலனை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார், ஒரு குழந்தையானவன் தீப்பிடித்து விட்ட வீட்டில் இருக்கிறார். தீ பயங்கரமாக பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறார். அவன் தப்பி வர வேண்டும். ஜன்னல் கதவிலே வெளியில் வருவதற்காக முயற்சி எடுத்து அதை தொங்கிக் கொண்டிருக்கிறார். கீழே இருந்து தீ எரிந்து கொண்டிருக்கிறது. மேலே கூரையில தீ பிடித்திருக்கிறது. அவன் தப்புவதற்கு வழி இல்லாத சமயத்துல ஒருவர் கீழே இருந்து சத்தம் கொடுக்கிறார், தம்பி உன்னுடைய கையை விட்டு விடு, கீழே குதி, நான் உன்னை பிடித்துக் கொள்ளுகிறேன், கீழே விடு, கையை விடு, உன்னை பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அதை செய்து தவிர அவர் வழி இல்லை. நாம் பாவத்தினுடைய விளைவாக தீப்பற்றி கொண்ட ஒரு வீட்டிலே அந்த பிள்ளை தொங்குது போலத்தான் அத்தனை பாதிப்புக்கு ஆளான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி கொண்டால் ஒழியே, இயேசு என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை இருகே பிடித்துக் கொண்டால் ஒழியே
அவருடைய வழியில செல்லும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் ஒழியே இந்த பாவ உலகத்திலிருந்து தப்புவதற்கான வேறு வழி கிடையாது என்று நமக்கு நன்றாக தெரியும். செய்ய வேண்டியது என்ன? இருக்கிற நிலையை விட்டுவிட்டு அவரிடத்தில் தன்னை கொடுத்து விடு. சொல்வதென்றால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், கையை எடுத்து விட்டு என்னுடைய கைகளிலே வந்து விழுந்து விடு, என்னுடைய கைகளில் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் நம்மை அழைப்பார் என்று சொன்னால் விட்டு குதிக்கிற அது எத்தனை அவசியமானதாகவும் சரியாக இருக்கும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இப்படி நம்மை பார்த்து சொல்வதற்கு நாம் பதில் சொல்வது போல, என்னுடைய கைகளை இருக்க பற்றிக்கொள், ஒன்று நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு சரி ஆண்டவரே என்று சொல்லுகிறது விசுவாசம் என்பதாக சொல்வதாக நான் படித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது மலை மோரியா, ஏறி போனவர் ஆபிரகாம், கற்றுக் கொடுக்கிற பாடம் கீழ்ப்படுதல். இரண்டாவது மலை கர்மேல் பர்வதம், ஏறி போனவர் இலியா, கற்றுக் கொடுக்கிற பாடம் விசுவாசம். மூன்றாவது மலை லூக்கா புத்தகம் 23வது அதிகாரம் 33வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். லூக்கா 20 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளி சிலுவையில் அறிந்தார்கள். மூணாவது நாம் ஏறி போக வேண்டிய ஒரு மலை கல்வாரி மலை, சீயோன் மலையின் அனுபவத்தை நிச்சயமாய் பெற வாஞ்சித்த பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த மூன்றாவது மலையின் பயிற்சி ரொம்ப அவசியம். அந்த மலையில ஏறி போனவர் ஆண்டவராகிய அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஏறி போனது எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக ஏறி போனார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பாவத்தை தொலைப்பதற்காக, நம்முடைய பாவத்தினுடைய சாபத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கான ஒரு பெரும் அந்த நிலைக்காக பார சுமந்து விவரித்து சொன்னால் நேரம் போதாது, நிச்சயமாய் நேரம் போதாது. மேலோட்டமாய் சொன்னாலும் கூட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அத்தனை பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு நிலையிலே அந்த மலையை நோக்கி போன தெய்வத்தை எப்படி சொல்வது? என்னுடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போனவரை என்ன விதத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும்? எல்லாருக்கும் மரணம் நேரிடுகிறது. ஆனால் தேவனுக்கு ஏற்பட்ட மரணம் அப்படிப்பட்ட மரணம் கிடையாது. பாவத்தினுடைய சாபம் விழுந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபமானது மனுக்குலத்தின் மேலே வெளிப்பட்ட இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அத்தனை பேருடைய பாவத்தினுடைய செயல்களுடைய விளைவு ஒரு மனிதனாக சந்திக்கும்படியான ஒரு நிலையில அவர் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். பாவமறியாதவர் நமக்காக பாவமானவராக. ஏசியா பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுவது போல 53ஆம் அதிகாரத்தில் அத்தனை பாடுகளின் அனுபவத்தை கடந்து பண்ணுவராக, அதை நிறைவேற்றுவராக இந்த கல்வாரி மலை நோக்கி போன அந்த தெய்வத்துக்கு பின்னதாக போய் நம்முடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய பாதத்தில் விழுந்து என்னை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி கதறி சொல்லாத ஒருவன் எப்படி சீயோன் மலைக்கு போக முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரிலே ரத்தம் சிந்தினவராக, நமக்காக தன்னை இழந்தவராக, கொடுத்தவராக, மறித்தவராக தொங்குகிறவருடைய பாதப்படி போய் நின்று கொண்டு என்னை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய பாவத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடாதபடி கேட்கிறவனுக்கு எப்படி சீயோன் மலை காத்திருக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விழுதுகிறோம் தான், தேவ பலத்தோடு எழுகிறோம். ஆனால் எழுகிற சமயத்தில் எல்லாம் அவடத்துல போக வேண்டும், கல்வாரியுடைய அந்த பாதத்திலே போக வேண்டும், ஆண்டுடைய சிலுவின் அண்டையிலே போக வேண்டும். மன்னியும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி புனிதப்பட முடியும், பரிசுத்தப்பட முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும்? எப்படி சீயோன் மலையை அடைய முடியும்? மூன்றாவது மலை கல்வாரி மலை. ஏறி போனவர் ஆண்டவராகிய இயேசுவானவர்.
நாம் கற்றுக்கொள்ளும்படியான பாடம் பாவத்துக்காக நாம் வருந்துதல். ஏசையா புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 57வது அதிகாரத்திலே, நித்திய வாசியும் உன்னதத்திலே வாசமா இருக்கிற நான் நொறுங்குண்டு பணிந்து ஆவியுள்ள மத்திலே நொறுங்குண்டு பணிந்து அவருடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக நான் மத்திலே வாசம் பண்ணுகிறேன். ஆண்டுடைய வாசம் எங்க இருக்கிறது சொன்னால், நொறுங்குண்டு போன பிள்ளைகள் மத்தியிலே, பாவத்திற்காக வேதனைப்படுகிற பிள்ளைகள் மத்தியிலே, தேவனுடைய வார்த்தை மீறி செயல்பட்டு விட்டோம் என்று சொல்லி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அதற்காக வருந்தி, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளை ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக, திடப்படுத்துவதற்காக தன் தேவன் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கோரின்டன் ஹோம் என்று சொல்லக்கூடிய சகோதரி பற்றி நீங்கள் படித்திருக்க கூடும். நாசி ஜெர்மானியிலே அந்த சித்திரவதை முகாம்களை நடத்தி கொண்டு யூதர்களுக்கு எதிராக முக்கியமாக அவர்களை துன்புறுத்தும்படியான ஒரு காரியம் செய்தபோது அதில் அகப்பட்டுக் கொண்ட ஒரு ஆலந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு பெண்மணி அவர்கள் குடும்பமாய் அதில் மாட்டிக்கொண்டார். அவள் இருந்த சித்திரவதை முகாமிலே அவர்கள் கழிப்பறைகளுக்கு போகிற போதும், அவர்கள் குளியலுக்கு செய்கிற போதும் உடலிலே துணி இல்லாமல் போக முடியாத ஒரு உத்தரவு எல்லாம் இருந்ததாம். இவர்களை கண்காணிக்கும்படியாக ஒரு மனிதன் நியமிக்கப்பட்டிருந்தான். அவன் மிக கொடூரமான சிந்தனை கொண்டவர். இவர்களை கேவலமாக நடத்துவான், அசிகசியமாய் பேசுவான். அவனிடத்திலே எத்தனை கேவலமாய் நடந்து கொள்ள முடியுமோ அத்தனையும் செய்வானாம். அவனை பார்க்கிற போதெல்லாம் அவனை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆத்திரப்படும் அளவுக்கு அவருடைய செய்கைகள் காணப்பட்டதாம். அத்தனை வேதனைகளை இந்த சகோதரி, இந்த குடும்பத்தினர் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு வழியாக அவர்கள் அங்கிருந்து தப்பித்து வெளியிலே வந்த பிறகு ஜெர்மானிக்குள்ளே திரும்ப போவே கூடாது என்று சொல்லி முடிவெடுத்து போனவர்கள் பின்னதாக கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்லும்படி தேவனுடைய மன்னித்தல், தேவனுடைய மன்னிப்பானது எத்தனை தூரம் மனுக்குலத்திற்கு தேவை, முக்கியமாக ஜெர்மானியுடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்திலும் பிரசங்கித்த ஒரு சகோதரி மீனச்சிலை ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே பேசும்படி அழைக்கப்பட்ட போது முதலிலே மறுத்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணம் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கூட்டத்திலே அவர்கள் போய் அவர்கள் நிற்கிற போது முன் வரிசையில் ஒரு மனுஷன் அமர்ந்திருக்கிறார். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, சித்திரவதை முகாமிலே இவர்களை அத்தனை தூரம் கேவலமாய் நடத்தி, அவர்களை மிகவும் துன்புறுத்தி அசிங்கமாய் நடந்து கொண்டு அவர்களை அத்தனை தூரம் மோசமான முறையில நடப்பித்த அந்த கொடூரமான மனுஷன் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். சிரமத்தோடு அவர்கள் பேசி முடிக்கிறார்கள். பேசி முடித்த பிறகு அவர்கள் கீழே வருகிற போது எல்லாரும் கை உலிக்கிட்டு போகிற போது இவனும் வந்து நிற்கிறார். கை நீட்டி, சகோதரி, உங்களை நான் பார்க்க வந்தேன், நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வருவீர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதற்காக தூரமாக நான் பயணித்து வந்தேன். என்னுடைய கைகளை குலுக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கை நீட்டின போது இவர்களுக்கு தடுமாற்றம். இவனை போய் நான் எப்படி ஒரு சகோதரனாக நினைத்து கை கொடுத்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தடுமாறுகிறார்கள். ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை நான் கை கொடுத்து அவரை சகோதரனாக எண்ண வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பை எடுத்து போட்டு அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டு அவளை கை கொடுத்தார்கள். அப்பொழுது சொன்னானா, என்னுடைய வாழ்க்கை எத்தனை கேவலமானது என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும் சகோதரி, உங்களை எப்படியெல்லாம் மோசமாக நடத்தினேன் என்று சொல்லி எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையானது எத்தனை விமர்சனத்துக்கானது என்று சொல்லி எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் போன பிறகு ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். நான் ஒரு மனம் திரும்பின ஒரு கிறிஸ்துவ மனுஷனாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனாலும் கூட உங்களை நான் சித்திரவதைப்படுத்தின, கொடுமைப்படுத்தின அந்த காட்சிகளை நினைக்கிற போது உங்களிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தோன்றியது. என்னை மன்னிப்பீர்களா என்று சொல்லி கண்களிலே கண்ணீர் கசிய அந்த கரங்களை அவர் நீட்டிக் கொண்டிருந்தார். என்ன சொல்ல முடியும்? கை இறுக பற்றி கொண்டு ஆண்டவரை துதித்த ஒரு நிலையில் சகோதரி இருந்து போனதாக நான் தற்செயலாக படித்தேன்.
ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்காக வருந்துதல் என்பது சீயோன் மலைக்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். கல்வாரிக்கு போனார் இல்லையா? இறங்கி வா என்று சொல்வது இறங்கி வர மறுத்தார் இல்லையா? கெத்செமனே தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடு கண்ணீரிட்டு அழுகிறார் இல்லையா? என்னை இருந்து நீக்கப்படும் என்று சொல்லி முடியாத நிலையிலே போராடுகிறார் இல்லையா? அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் முடியாத நிலை என்று சொல்லி தன்னுடைய சரீரத்திலே உள்ள பலகீனத்திலே அற்புலமின் நிலையிலும் ஆண்டவருடைய சமூகம் விட்டு விலையின் நிலையிலும் அந்த வலியிலும் வேதனையிலும் ஆத்ம வருத்தத்திலுமா இந்த பயணத்தை செய்தார் இல்லையா? அந்த ஆண்டவரை பின்பற்றி போய் மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லாதவர்கள் எப்படி என்ற எனக்கு அருமானவர்களே சீயோன் மலைக்கு போக முடியும்? ஆம், எனக்கு அருமானவர்களே, ஒரு நாள் சீயோன் மலையில நம்ம என்னுடைய ஆண்டவர் கொண்டு போய் நிச்சயமா நிறுத்துவார். அந்த அனுபவத்திற்கு நம்மை ஆளாக வேண்டும் என்று சொன்னால், அந்த உயர்ந்த அனுபவத்திற்கு நம்மை தேவன் ஆளாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பயிற்சி பெற வேண்டியதான ஒரு 3 மலைகள். முதலாவது மலை மோரியா மலை. ஏறி போனவர் ஆபிரகாம், கற்றுக் கொடுத்த பாடம் கீழ்ப்படுதல். 2வது மலை மோரியா கர்மேல் பர்வதம், ஏறி போனவர் எலியா, கற்றுக் கொடுக்கிற பாடம் விசுவாசம். 3வது மலை கல்வாரி மலை, ஏறி போனவர் அன்பு தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசுவானவர், கற்றுக்கொள்ளும்படியான பாடம் பாவத்துக்கான வருந்துதல். இந்த அனுபவங்கள் இருக்குமானால் நிச்சயமாக நான் நம்புகிறேன், வேதத்தின் வார்த்தைகளிலே எனக்குள்ள நம்பிக்கை சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக சீயோன் மலையின் அனுபவம் நமக்கு சாத்தியம். அதை பெற கர்த்தருடைய கிருபையினாலே நம் அனைவருக்கும் தேவன் பாக்கியம் அளிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்து விரும்புகிறேன். சீயோன் மலையிலே தேவன் நம்மை போய் நிறுத்தட்டும், பயிற்சி பெறும், கற்றுக்கொள்ளும், ஆண்டவரை பின்பற்றுவோம், ஒப்பு கொடுப்போம், கண்ணீர் மல்க தேவனை இறுக பற்றி கொண்டு பின்பற்றுவோம், தேவ ராஜ்யத்திலே நாம் பங்கேற்போம். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.